ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 6ல் நாம் இருக்கோங்க. நாம் கடைசியாக என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் தென் திசையிலேருந்து வட திசைக்கு யாத்திரை போனார். கங்கை காசியில் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ ஒருத்தர் தெரியாதுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. ஸோ அப்போது அவரை திட்டிட்டு போனதனுடைய பலனாக கங்கை அவருக்கு கண்ணுக்கு தெரியாமல் போக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வராரு. அன்னைக்கு நைட்டு இந்த நதி தீர்த்தங்களே அவர் வீட்டில் சேவை செய்கிறத பார்த்து அசந்து போயிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போ கங்கா மாதா அவர்கிட்டயே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இவர் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாரு, என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு. அவர் என்ன காரணம் சொன்னார்னு பார்ப்போம் வாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க என்னை திருப்பி திருப்பி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு கங்கனால என்னன்னு தெரியாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. இல்லை நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது, உங்கள் வீட்லேயே ஏதோ ஒரு பெருமை இருக்குது, இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றே ஒன்று தான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் சுவாமி இதெல்லாம் கும்பிட்றதில்ல, முந்தி காலத்தில் எங்கள் முன்னோர்கள் ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் ஒரு நூலை வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வம்சாவளியாக பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நானும் எங்கள் அப்பா அதை செய்தாரேன்றனால என்னையும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கிறனால நான் அதை மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னாரு. என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த புத்தகம் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்குது. அந்த புத்தகத்துக்கு தொடக்கூட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது பொடி பொடியாக தூளாகிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் அந்த பெட்டியை நாங்கள் திறந்து வச்சு அது மேலே ஒரு 2 பூவை போட்டு ஒரு விளக்க பொருத்தி ஒரு தீபாரதனை மட்டும் காட்டிட்டு நான் முடிச்சிருவேன், இவ்வளோ தான் நான் செய்கிறது அப்படின்றாரு. அப்படியா, ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு நூலா, அது என்ன நூல் எனக்கு காட்டுங்க அப்படின்றாரு. வாங்க காட்டுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டியை திறந்து காட்டினா உள்ளே இருந்தது தான் ஸ்ரீமத் பாகவத புராணம் புத்தகம்ங்க. ஸோ இப்படி பாகவத புராணம் புத்தகம் இருக்கும் இடத்துக்கே இத்தனை ஏற்றம் இருந்தால் அதை படிக்கிறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் எத்தனை ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு சூத பௌராணிகர். இப்போ நாம் அங்கே தான் இருக்கோம் இல்லைங்களா. முனிவர்கள்லாம் 6 கேள்வி கேட்டாங்க, அதுக்கு இவர் சூத பௌராணிகர் சொல்ல ஆரம்பித்தாருன்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போது இத்தனை பெருமை, ஒரு நதி தீர்த்தங்களினுடைய பாவத்தையே போக்கக்கூடிய அளவுக்கு பெருமை இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்துக்கு இருக்குது அப்படின்ற அந்த மகாத்மியத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த கதை அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாம் முதல்ல வியாசருடைய பெருமை பார்த்தோம் இல்லைங்களா. அது நாம் பெருமையை பார்க்கணுன்றக்காக பார்த்தது. ஆனால் இந்த இடத்துல தான் கரெக்டாக வியாசர் நாரதர் 2 பேரும் பேசுகிற அந்த சம்பாதம் இருக்குது. இப்போ சூத பௌராணிகர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாரதர் ரொம்ப வருத்தத்தோடு இருந்த வியாசரை பார்க்க வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. வியாசருடைய வருத்தத்துக்கும் என்ன காரணன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா அவர் கிருஷ்ண சேட்டிதத்தை எழுத முடியலன்னு தான் வருத்தப்பட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இன்னொரு காரணமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்து அப்படியே நாரதர் எப்படி ஆறுதல் கூறினார் அப்படின்ற அந்த சரித்திரத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்கந்தத்திலேயே கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம கதையை ஆரம்பிக்கலாம் வாங்க. என்ன அப்படின்னா, நாரத மகரிஷி இவரை பார்க்குறக்காக வந்துட்டுருக்காரு. அதுக்குள்ளே இந்த வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா, தான் எழுதின புத்தகத்தை அழகாக, அதாவது மகாபாரதம் இருக்கு இல்லையா, அதை சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு கண்ணை மூடி இப்படியே தியானத்தில் அமர்ந்தாராம். எதுக்காக தியானத்தில் அமர்ந்தார் அப்படின்னு பார்த்தா, நாம் இந்த உலகமே உய்வடைகிறதுக்காக இந்த மகாபாரதத்தை நாம் எழுதிட்டோம், இனி கலியுகம் பிறந்தால் கூட மக்களுக்கு கவலை இல்லை, இந்த மகாபாரதத்தை படித்து எல்லாரும் தேறிடுவாங்க, கலியுகத்தின் கொடுமைகளிலிருந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாராம் மகாபாரதத்தை எழுதி முடித்த பிறகு. அதுக்கப்புறம் தியானத்தில் உட்கார்ந்து இல்லைங்களா, இனி எதிர்காலத்தில் வரப்போகிற சந்ததிகள் எப்படி வாழ போகிறாங்க, எப்படி இந்த மகாபாரதத்தை அவங்க எடுத்துக்குவாங்க, இதை எப்படி அவங்க ரொம்ப போற்றி புகழ்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம் வியாசர். அதனால தான் கண்ணை மூடி
அப்படி தியானத்தில் உட்காந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பார்த்தா அதிர்ந்து போய் கண்களில் கண்ணீரோட கண்ணை விழித்து பார்த்தாராம். ஏன்னா அவர் பார்த்த காட்சி அத்தனை கோரமான காட்சி. என்ன அப்படின்னா, கலியுகத்தில் மக்கள் யாருமே வந்து பக்தியில் ஈடுபடலை. இந்த மகாபாரதத்தை யாருமே வந்து மதிக்கவே இல்லையாம். அதை வந்து ஒரு கான்ட்ரோவர்சியாக வந்து மாற்றிட்டாங்களாம். அதாவது கான்ட்ரோவர்சினா என்னது, வெறும் மணிக்கு குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு பட்டிமன்ற பேச்சுக்களுக்கு ஒரு தலைப்பெடுத்து பேசுறதுக்காகவும் மட்டுமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். அதில் உள்ள உண்மையான கருத்து என்ன, அதில் மோட்சமே கிடைக்கிறதுக்கு வழி காட்டப்பட்டிருக்கு, அதை பற்றின பெருமையே யாருக்கும் தெரியாமல் இந்த மகாபாரதத்தை யாருமே மதிக்காமல் விட்டுட்டாங்களாம். ஸோ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மனித குலம் உய்வடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எழுதின இந்த கிரந்தமானது இவ்வளோ தூரம் வீணாக போகுதே, இப்படி மக்கள் வந்து இதை அலட்சியம் செய்கிறாங்களேன்னு சொல்லி அவர் கண்களில் கண்ணீரே வந்துருச்சான். அப்போ தான் அவர் யோசிச்சாராம், இப்படி எழுதினதுக்கு பதிலாக கிருஷ்ணரோட பெருமையை எழுதிந்தாவாது நல்லது நடந்திருக்குமே அப்படின்னு வந்து நினச்சாராம். ஏன்னா மகாபாரதத்தில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நாம் முதல்ல ஸ்ரத்தையோடு கேட்கணும், கேட்டதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அப்பத்தான் நமக்கு மோட்சமானது கிடைக்கும். இப்போ இவர் எழுதினது அதுதான். இவர் ஏன் வருத்தப்படுறாரு? ஸோ அப்போ மக்களுக்கு இதை பொறுமையாக கேட்குறதுக்கோ இல்லை இதில் உள்ளதை செயல்பாடுகளில் நடைமுறைப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அப்போ எழுதினதே வீணு நாய் போயிடுச்சு. இதே இது பகவானை பற்றி மட்டும் எழுதியிருந்தா அதை கேட்டாலே போதும், அது மனசில் போய் நிற்கணும், அது படி நடக்கணும், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் இல்லைங்களா? ஸோ அப்போ நாம் வந்து மெனக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் வியாசருக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சான். இப்படி இத்தனை அறம் பொருள் இன்பம் வீடுன்னு எழுதினதுக்கு பதிலாக பகவான் ஒருவனை பற்றி எழுதிந்தா இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமே, இப்படி கிருஷ்ண கதையை எழுதாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி தான் அழ ஆரம்பிச்சாராம். பார்த்தீங்களாங்க, நாம் ஒரு கதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வியாசர் அழுதாரு, கிருஷ்ணரை பற்றி எழுதலைன்னு அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் நம்ம கிரந்தத்துக்குள்ளே உள்ளே போக போக தான் அதனுடைய ஆழமான பொருள் வந்து புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. இப்போ அழுதாரு, எதற்காக அழுதாருன்னா இப்படி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துட்டு அழுது கிருஷ்ண கதையை எழுதலையேன்னு வருத்தப்பட்டார். சரிங்களா? இப்போ நமக்கு கனெக்டிவிட்டி புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த நேரம் தான் கரெக்டாக நாரதரும் வந்து சேர்றாரு. அப்போ இவர் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறாரு. அப்போ நாரத மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சத் சங்கங்கள் எங்கே பகவானுடைய பெருமைகள் பேசப்படுதோ அந்த இடத்துல கிருஷ்ண பக்தியானது மலரும். அப்போது கிருஷ்ண பக்தி மலர்ந்துச்சு அப்படின்னா இந்த கலியுகத்தின் கொடுமைகள் எல்லாம் வந்து நீங்க பெறும். அப்போது சத் சங்கத்தில் பேசுகிற மாதிரி ஒரு காவியத்தை நீங்கள் படைச்சு தரணும் அப்படின்னு வந்து நாரதர் வந்து சொன்னாராம். அப்போது அப்படியா சத் சங்கமா, பக்தர்களோட ஒன்று சேர்ந்தா ஒருத்தருக்கு ஒரு பக்தர் இருக்காரு, இன்னொருத்தர் அவரோட வந்து சேர்ந்தா அவருக்கும் பக்தியானது பரவுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நிச்சயமாக வந்து பரவும் அப்படின்னு நாரதர் வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, பக்தியின் உருவமாகவே நீங்கள் தானே இருக்கீங்க நாரத மகரிஷியே, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த பக்தியானது இவ்வளோ தூரம் சாத்தியப்பட்டது, அந்த கதையை எனக்கு சொல்லணும் அப்படின்னு பாருங்க. மகாபாரதத்தில் 1.25 லட்சம் ஸ்லோகம் எழுதி கதை கதையாக போட்டு எத்தனை கதை சொன்னவர், லட்சக்கணக்கான கதைகள் சொன்ன வியாசர் இன்னைக்கு நாரத மகரிஷி கிட்ட நீங்கள் எப்படி பக்திமான ஆனீங்கன்ற கதையை எனக்கு சொல்லணும்னு அவர் கேட்குறாரா வியாசர் வந்துட்டு. அப்போது நாரத மகரிஷி, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, நான் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாராம் நாரதர் வந்துட்டு. என்ன அப்படின்னா, நான் முந்தின ஜென்மங்களில் வந்து நான் ஒன்றும் பிறவியிலேயே வந்து ஞானம் பெற்றவன் கிடையாது, நான் வந்து தெய்வ பிறவியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் சாதாரண மனிதனாக பிறந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து அதுக்கப்புறம்தான் இந்த ரிஷின்ற தகுதியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னாராம். அப்படியா, அது என்ன கதைன்னு சொல்லுங்கன்னு வியாசர் கேட்க போக நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து இந்த ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்துக்கும் முந்தின ஜென்மம், அதாவது போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மம், அந்த ஜென்மத்தில் வந்து நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை தாய்க்கு பிள்ளையாக நான் பிறந்தேன். என்னுடைய தாய் வந்து இளம் விதவை. நான் வந்து எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கிறப்போவே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். அப்போது எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைகள் செய்து தான் வந்து என்னையே வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் கிராமத்துக்கு வந்து சாதுக்கள் நிறைய பேர் வந்தாங்க, அதாவது பகவான் மேலே ஈடுபாடு பக்தி கொண்ட சில சாதுக்கள் வந்து வந்தாங்க. அப்போ எங்கள் கிராமத்தில் வந்து
அவங்க தங்குறதுக்கு ஒரு குடில் ஒன்றை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சாதுக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு, அவங்க இடத்த சுத்தம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து கிராமத்தில் உள்ளவங்க தான் பொறுப்பு. ஸோ அப்போ யாரை வேலைக்கு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அம்மாவுக்கு சாதுக்கள் மேலே ரொம்ப அதிக மரியாதை. அதனால வந்துட்டு சரி நம்மால் இயன்ற ஏதோ ஒரு சிறு உதவியை அந்த சாதுக்களுக்கு செய்யணும்னு எங்கள் அம்மா பிரியப்பட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் பேசி, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுங்க, நான் வந்து அவங்க வீட்டு வாசலை வந்து தெளித்து கோலம் போட்டு அவங்களுக்கு தேவையான நீர் எடுத்து வைக்கிறேன், இந்த கைங்கரியம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்து சொன்னாங்க. அப்போ அந்த கிராம தலைவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. சரி ஓகேம்மா, நீயே வந்து இனிமேல் காலையில் வந்து தெளித்து கோலம் போட்டு எல்லாம் செய்யின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக விடிய காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. அப்படி போகிறப்போ சிறு குழந்தை, நான் வந்து 3-4 வயசு குழந்தையாக தான் இருந்தேன். தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டே அங்கே போயிடுவாங்க. போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா வேலையும் வந்து செய்வாங்க. அந்த ஆசிரமத்தை சுத்தம் செய்கிறது இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து ரெகுலராக செய்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அங்கே போய் தூங்கிடுவேன். அந்த சின்ன குழந்தை தான் இல்லையா, அங்கே போய் நான் வந்து தூங்கிடுவேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு 2 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் இந்த மாதிரி சாதுக்கள் வந்து பகவானை வழிபாடு செய்கிற நேரத்தில் நீ தூங்கக்கூடாது, நீ முழிச்சு உட்காந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் முழிச்சு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள்லாம் ஒரு 6-7 மணிக்கு நீராட போவாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து என்னையும் நீயும் அந்த சாதுக்களோடையே போன்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு அந்த சாதுக்கள் நீராடுற இடத்துக்குலாம் போனேன். எங்கள் அம்மா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்கெல்லாம் நீராடினாங்க, ஏதோ மந்திரம் சொன்னாங்க அப்படின்னோடனே அவங்க குளித்த அந்த தீர்த்தத்தில் நீயும் போய் குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நானும் குளிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த சாதுக்களோடையே பயணப்பட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வீடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ மற்ற வீடுகளுக்கு வந்து என்ன செய்ய போகிற, நீ இந்த ஆசிரமத்திலே இருன்னு காலையிலேருந்து சாயந்தர பொழுது வரைக்கும் என்னை அந்த ஆசிரமத்திலே விட்டுட்டாங்க. நான் அந்த சாதுக்களோடையே தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். அந்த சாதுக்கள் வந்து ஒரு 4 மாதம் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறதா ஒரு பிளானு. ஸோ அதனால் அந்த 4 மாதமும் நான் வந்து அங்கே தான் இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு வீட்டு வேலைக்கு போயிருந்தாங்க இல்லையா, ரொம்ப நேரம் ஆகியும் எங்கள் அம்மா வந்து வரவே இல்லை. எனக்கு ரொம்ப வயிறு பசிச்சு அழ ஆரம்பித்தேன். அப்போது அந்த சாதுக்களில் ஒருவர் தன்னுடைய அன்பு முழுக்க ஒன்று சேர்த்து ஒரு கவலம் சாதம் எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. அந்த சாதுக்கள் சாப்பிட்டது போக அந்த மிச்சத்தை நான் சாப்பிட்ட அடுத்த நொடி எனக்கு வந்து ஒரு ஞானமானது பிறந்தது. நான் அப்போ இருந்து அப்படியே ஹரி தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி பக்தர்கள் பாகவதர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுடைய சத் சங்கத்திலையும் அவங்களுடைய பேச்சுக்கள்லையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய கருணையானது நாம் வேண்டாமலேயே நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணம் மகரிஷியே அப்படின்னு நாரத மகரிஷி வியாச மகரிஷிட்ட சொல்கிறாரு. ஸோ நான் தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். பார்த்தா கொஞ்ச நாளில் எங்கள் அம்மாவும் வந்து தவறிட்டாங்க. நாரதரோட அம்மாவும் தவறிட்டாங்களாம். ஸோ அவர் முழுக்க முழுக்க என்னை தாய் இருந்தாவது ஏதோ ஒரு கடமை உண்டு, இப்போ அந்த கடமையும் முடிஞ்சு போச்சு அப்படின்றனால முழுக்க முழுக்க தவத்திலேயே ஈடுபட ஆரம்பித்தாராம். அப்போ பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து அசரீரி ஒளியாக வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக என்னை வந்து அடைஞ்சவங்க யாருமே கிடையாது, உனக்கு இந்த சாதுக்களினுடைய கருணையினால தான் எனது அன்பானது இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு கிடைக்கப்பெறுதுன்னு பகவானே வந்து சொன்னாராம். அப்போ சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ஆசீர்வாதம் வேணும்னு இவர் கேட்குறப்போ இன்னும் ஒரு பிறவி கழித்து என்னை வந்து அடைவாய் அப்படின்னு நாராயணன் வாழ்த்திட்டு போனாராம். அப்போது வியாச மகரிஷி என்னது பகவானே காட்சி கொடுத்தாரா, காட்சி கொடுத்த அதாவது காட்சி இல்லை அசரீரி ஒளியா, பகவானே உங்கள்கிட்ட பேசினாரா, அப்படி பேசினப்போ கூட உடனே உங்களுக்கு நற்கதி கொடுக்கலையா, ஒரு பிறவி கழிச்சு தான் கொடுத்தாரா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம், ஒரு பிறவி கழிச்சு தான் கிடைச்சது. அடுத்த பிறவி முழுக்க 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 நான் பகவத் பக்தியிலேயே ஈடுபடக்கூடிய ஒரு பிறவி கிடைச்சது. அந்த பிறவி கிடைச்ச பிறகு தான் இந்த மாதிரி ஒரு ரிஷியாக மாறக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சி இப்போ எந்த நேரமும் நாராயண நாமத்தையே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்தது. இப்போது ஒரு நாள் இப்படி என்னோட அசரீரியாக என்னுடைய ஞானத்துக்குள்ளே வந்தவர் தான். இன்னி வரைக்கும் என்னை விட்டு ஒரு கணம் கூட அவர் பிரியறதே கிடையாது. குச்சி எடுத்து அடித்தா கூட என்னை விட்டு போக மாட்டார். அந்த அளவுக்கு என்னை ஆட்கொண்டு இருக்காரு. இப்படி தான் பக்தியானது எனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி தன் கதையை வந்து சொல்கிறாராம். இதிலேருந்து நாம் வந்து 3 விஷயம் வந்து கற்றுக்குறோங்க. என்ன அப்படின்னா, பக்தர்களோட ஒன்று சேர்ந்தா, பாகவத சத்சங்கத்தில் ஈடுபட்டா பகவானுடைய கிருபை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.
வேணும் அப்படின்றது முதல் விஷயம். 2வது விஷயம், நாம் நினச்ச உடனே நினச்ச காரியமெல்லாம் நடக்காது. அது லௌகீக விஷயமா இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் பொறுமையோட காத்திருப்பது மிகவும் அவசியம். பாருங்க, நாரதரே அடுத்த ஜென்மம் முடிஞ்சு தானே போயிருக்கிறாரு இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த கிருபையும் கருணையும் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக பகவானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த பொறுமை நமக்கு நிச்சயம் வேணும் அப்படின்றது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு முறை பகவான் நம்மக்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நம்மளை ரட்சிக்காமல் விடமாட்டார், நமக்கு உயர்ந்த கதியை கொடுத்தே தீருவார் அப்படின்றதுக்கு இந்த நாரதருடைய சரித்திரமே உதாரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. மேலும் தொடர்வோம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.